முன்னால் நான் அறிந்த ஒரு போராளி இந்த வட்டாரத்தை சார்ந்த பொன்பரப்பி தமிழரசன் அவர்கள். பொன்பரப்பி தமிழரசன் அவர்கள் மீன் சுருட்டிகள் நடத்திய மாநாடு, சாதி ஒழிப்பு மாநாடு. அந்த சாதி ஒழிப்பு மாநாட்டுக்காக அவர் எழுதிய அறிக்கை சாதி ஒழிப்போடு கூடிய தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகிற அறிக்கை. சாதியின் தோற்றமும் சாதியின் வளர்ச்சியும் சாதிக்கான பின்னணியும் எத்தகையது, அதை ஒழிக்காமல் அதை வேறிருக்காமல் தமிழ் தேசிய எழுச்சியை காண முடியாது. இந்த கருத்தை சொன்ன பொன்பரப்பி தமிழரசன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அல்ல, பறையர் குடியில் பிறந்தவர் அல்ல, அவர் கூட படையாட்சி குடியில் பிறந்தவர் தான், ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். ஆனால் அவருடைய அரசியல் என்னவாக இருந்தது, அவருடைய கருத்து என்னவாக இருந்தது, அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை என்னவாக இருந்தது? சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற அரசியலாக இருந்தது, துணிந்து சொல்லுகிற புரட்சிகர கருத்தாக இருந்தது. பறையர்களின் இல்லங்களில் போய் தங்கி இருந்து மாட்டுக்கறி தின்று அரசியலை பரப்பியவர் தோழர் தமிழரசன் அவர்கள். தோழர் தமிழரசனுடன் இருந்த அத்தனை தோழர்களுக்கும் தஞ்சம் கிடைத்த இடம், நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், வன்னியர்களின் வீடுகள் கூட அல்ல, பறையர்களின் குடிசைகள் தான் பெரும்பாலும் அவர்கள் தங்கியிருந்த இடம். தோழர் தமிழரசனுக்கு உணவு கொடுத்த தாய்மார்கள் படையாட்சியை சார்ந்த தாய்மார்கள் என்பதை விட பறைச்சிகள் தான் அதிகமாக அவருக்கு உணவிட்டிருக்கிறார்கள், அவரை பாதுகாத்திருக்கிறார்கள். இதை யாராலும் மறுத்துவிட முடியாது, யாராலும் மறுத்துவிட முடியாது. ஏனென்றால் அவர் இந்த சமூகத்தை நேசித்தார். இந்த சமூகத்தை நேசித்ததற்கு காரணம் பரிதாபத்தின் அடிப்படையில் அல்ல, இந்த மக்களின் மீது ஆண்டாண்டு காலமாக திணிக்கப்பட்டிருக்கிற இந்த அடக்குமுறையையும் சுரண்டலையும் ஒழிக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டின் மீது கொண்டிருக்கிற பற்றுதல் அது. அந்த பற்றுதலின் அடிப்படையில் தான் தோழர்களே இந்த சமூகத்தின் மீது அவர் அக்கறை காட்டினார். இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை அரசியல் படுத்தினார். அவரை பார்த்ததாக எனக்கு நினைவில்லை. ஆனால் அவர் அடித்துக் கொல்லப்பட்டார் என்கிற செய்தியை கேட்டு துடிதுடித்து போன ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நானும் ஒருவன். சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்தேன். பொதுமக்கள் அடித்துக் கொண்டதாக சொன்னார்கள். சாதாரணமான எந்த பார்வையும் இல்லாத ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த காரணத்தால் அதை உண்மை என்று நம்பியவன் நான். பின்னர் நான் விசாரித்த போது தெரிந்தது, சாதாரண மக்களுடைய வந்து காவல்துறையினர் தான் கல்லால் அடித்து படுகொலை செய்தார்கள் என்கிற செய்தியை. தோழர் தமிழரசன் கையிலே AK-47 துப்பாக்கி இருக்கிறது. அவரோடு போன தோழர்கள் பொன்பரப்பிலே வங்கி ஒன்றிலே உள்ளே நுழைந்து அந்த பணத்தை எடுப்பதற்காக அவர்கள் முயற்சித்த போது சுற்றி வளைக்கப்பட்டு தாக்குதலுக்கு ஆளாகி கொண்டிருந்த நேரம், பணம் கொள்ளையடிப்பதுதான் அவர்கள் நோக்கமாக இருந்திருந்தால், தன்னுடைய உயிரை பாதுகாப்பதுதான் அவருடைய அடுத்த கடமையாக இருந்திருந்தால், அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பித்து ஓடி இருக்க முடியும். கையிலே துப்பாக்கி வைத்துக் கொண்டு மக்களை தாக்காமல், மக்களே நாங்கள் வேறு யாரும் அல்ல, நான் தான் தமிழரசன், என்னுடைய தோழர்கள் தான் இவர்கள், நாங்கள் இங்கே வந்தது இந்த பணத்தை கொள்ளையடிப்பது என்பது எங்களுடைய நோக்கம் எது என்றால், பணத்தை கொள்ளையடிப்பதற்கான நோக்கம் என்னவென்றால், கர்நாடகத்துக்காரன் நமக்கு வர வேண்டிய நீரை அணை போட்டு தடுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் தடுத்துக் கொண்டிருக்கிற அந்த ராஜசாகர் அணையை வெடிவைத்து தகர்ப்பதற்காக படை கட்ட வேண்டும், அதற்கு பணம் வேண்டும். அதற்காகத்தான் இந்த பணத்தை எடுக்க நாங்கள் வந்தோம். இந்த பணத்தை நாங்கள் எடுத்து விட்டால் அரசாங்கம் உங்களுக்கு பணத்துக்கு பதில் பணம் கொடுத்து விடும், உங்களுக்கு நட்டம் இருக்காது, அரசுக்குத்தான் நட்டம் இருக்கும். எனவே எங்களை தாக்காதீர்கள் என்று அவன் கேட்டுக்கொண்டான். துப்பாக்கியால் சுட வேண்டும் என்று அவன் நினைக்கிறேன். துப்பாக்கியால் சுட்டிருந்தால் அங்கே சூழ்ந்திருந்த அனைவரையுமே தாக்கிவிட்டு அவர்களால் தப்பித்து ஓடி இருக்க முடியும். குறைந்தபட்சம் தமிழரசனாவது தப்பித்திருக்க முடியும். ஆனால் அந்த இடத்திலே காளிங்கராயநல்லூர் சேரியை சார்ந்த பழனிவேல் உட்பட, அந்த பறையர் குடியை சார்ந்த இளைஞன் உட்பட 5 பேர் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். இந்த தமிழ் தேசிய புரட்சிகர அரசியலுக்காக தோழர் தமிழரசன் அவர்களோடு ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்களுள் பறையர் குடியை சார்ந்த காளிங்கராயநல்லூர் பழனிவேல் என்கிற இளைஞனும் ஒருவன் என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்காக இதை நான் பிரித்து சுட்டிக்காட்டுகிறேன் என்றால், அரசியலில், தமிழ் தேசிய அரசியலில் ஒரு சமூகத்தினுடைய ஈடுபாடு என்பது
கோட்பாட்டு அடிப்படையிலே, கொள்கையின் அடிப்படையிலே தான் அமைந்திருந்தது. அதிலே சாதி இருக்காது. ஆகவே சாதியை மறுத்து தலைமை தாங்கி சென்ற தமிழரசனுடைய அந்த எழுச்சி என்பது, பொன்பரப்பி தமிழரசனுடைய எழுச்சி என்பது இந்த மண்ணில் அரச வன்கொடுமைகளால் வேறறுக்கப்பட்டு விட்டது. அதனால் தமிழ் தேசிய போராட்டம் ஒரு பின்னடைவை சந்திக்க நேர்ந்திருக்கிறது. அந்த தமிழரசன் கோவையிலே பொறியியல் பட்டப்படிப்பை படிக்கிற ஒரு மாணவனாக இருந்து சாரு மஜும்தாருடைய கொள்கையை ஏற்று தனிநபர் அழித்தொழிப்பு நடவடிக்கைகளிலே நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் இந்த வட்டாரத்திலே சாதி ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களையும் நிலவுடைமையாளர்களையும் அந்த சுரண்டல்வாதிகளையும் எதிர்க்க வேண்டும் என்கிற வகையிலே அரசியலை பரப்பி அவர் கட்டமைத்து வந்த நேரத்தில் தான் அவருக்கு வழிகாட்டியாக இருந்து அல்லது துணையாக இருந்து அவருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக நின்ற ஒரு தலைவராகத்தான், போராளியாகத்தான் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே நம்மால் பார்க்க முடிகிறது புலவர் கலிய பெருமாள் அவர்களை. ஆக புலவர் கலிய பெருமாள் அவர்களாக இருந்தாலும் தோழர்